ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா மாங்காய் ரசம் தான் செய்ய போகிறோம். ரசத்துக்கு நான் தேவையான பொருள் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, 2 காஞ்ச மிளகா, சோம்பு. இது நான் போட்டு அரைச்சிட்டு வந்துட போகிறேன். தாளிக்க நான் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை, காஞ்ச கடுகு, கொத்தமல்லி, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா. இப்போ மாங்காய் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ தோல் நீக்கிட்டு மாங்காய் லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச உடனே பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது நம்ம ஒரு பவுலில் கழட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த பவுல்லையே நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். எண்ணெயை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அது கூட இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் லைட்டாக ரா ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கிட்ட பிறகு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகிடும், ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும். மாங்காய் ரசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது மட்டும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம தக்காளி, புளி இதெல்லாம் போட தேவையே இல்லை. ஏன்னா இதே புளிப்பாக தான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை போட்டு இப்போ கொத்தமல்லியை நம்ம தூவி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக இதில் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம இறக்கிடலாம். தாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.